الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்தியா சுதந்திரம் அடைந்து 27 ஆண்டுகள் நிறைவடைந்து 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக நம்முடைய ஆடுதுறை ஜாமியா பள்ளிவாசலில் தேசப்பற்றை உறுதிப்படுத்தும் விதமாக நாம் எல்லாம் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்ளும் விதமாக தேசிய கொடியை மூவர்ண கொடியை ஏற்றி நம்முடைய சுதந்திரத்தினுடைய தியாக வரலாறுகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 இந்தியாவுடைய குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த சுதந்திர தினம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மிகுந்த பங்களிப்புடையது. சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய முன்னோர்களான முஸ்லிம்களின் தியாகம் என்பது, முன்னோர்களுடைய பங்களிப்பு என்பது நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அரும்பாடுபட்டு தன் உயிரை கொடுத்து தன் ரத்தத்தை கொடுத்து இந்தியாவுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள் நம்முடைய முன்னோர்களான முஸ்லிம்கள் என்பதில் வரலாற்றில் பதிக்கப்பட்ட நிதர்சனமான உண்மை. திப்பு சுல்தான் போன்றவர்களை இன்றைக்கும் வரலாறுகள் மறக்காது என்று சொன்னால், ஆங்கிலேயர்களை முதலில் வெளியேறு என்று வீரம் முழக்கப்பட்டது மாவீரன் திப்பு சுல்தான். ஹைதர் அலி இவருடைய வீரங்களை வரலாறுகளை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தினுடைய அந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்தின் பொழுது அன்றைக்கு டெல்லியினுடைய தேவபந்த் மதரசாக்கள் போன்ற உலமாக்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய மதரசாக்கள், தேவபந்தி மதரசாக்களில் அங்கே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மதரசா மாணவர்களும் மதரசாவிலே ஓதி கொடுத்த உஸ்தாது ஆசிரியர் பெருமக்களும் இறையில்லங்களில் பணியாற்றிய பள்ளியின் இமாம்கள் போன்றவர்களும் கூட அன்றைக்கு இந்தியா சுதந்திரத்துக்காக வேண்டி அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் காரணமாகவே பல உலமாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, உலமாக்கள் அன்றைக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை பற்றி பேசியதன் காரணமாக ஆங்கிலேயர்களை அடக்கி உடைக்க அவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்கிற சுதந்திர அந்த வேட்கையை பேசிய காரணத்தினால் அவர்கள் மரங்களில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். மால்டா என்கிற சிறைச்சாலையில் இந்த உலமாக்களை சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை எல்லாம் வரலாறுகள் பதிந்து வைத்திருக்கிறது. அப்ப இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு எல்லோரும் தோள் கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகம் என்பது இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளாக இருக்கின்றது. அப்ப முன்னோர்களுடைய தியாகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பாடுபாடுகளை களைந்து ஒரு தாய் மக்களாக, தொப்புள் கொடி உறவுகளாக, மதங்களை கடந்து வாக்கங்களை கடந்து இன்றைக்கு நாம் ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த ஜனநாயக நாட்டில் ஒற்றுமையை போதிக்கும் விதமாக தான் 3 வண்ணங்களை இணைத்த இந்த தேசிய கொடியை ஏற்றி எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இல்லை, நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றோம், மனித நேயத்தோடு வாழ்கின்றோம், நாங்கள் சமய நல்லிணக்கத்தை போதிக்கின்றோம் என்கிற அந்த நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கு நாம் பள்ளியிலே கொடியேற்றி அதை விமர்சையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியில் இப்படி சொல்லுவார்கள், ஒரு மூமின் எப்படி தொழுவது கடமையோ, எப்படி ஜகாத் கொடுப்பது கடமையோ,
எப்படி இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளை எல்லாம் முக்கியத்துவமாக கருதி செய்கின்றாரோ அது போன்று ஒரு பூமி தன்னுடைய தாய் நாட்டை நேசிப்பது அது ஹுப்பல் ஈமான், ஈமானிலே கட்டுப்பட்ட காரியம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய தாய் நாட்டை நேசிக்கும் விதமாக நாம் இந்தியன் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். மதத்தால் நாம் முஸ்லிம்களாக, மொழியால் தமிழர்களாக, அதே நேரத்தில் ஒன்றுபட்ட சமுதாயமாக இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கு தேசிய கொடி ஏற்றப்பட்டு நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களை, வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தன் உயிரை கொடுத்தவர்கள் ஆயிரம் கணக்கானவர்கள். மிகப்பெரிய உயிர் சேதங்கள், மிகப்பெரிய இரத்தங்களை கொடுத்தார்கள், உயிர்களை கொடுத்தார்கள். பல உயிர்களுக்கு பிறகுதான் இந்த சுதந்திரம் நம்மிடத்திலே கிடைத்திருக்கின்றது. அதன் காரணமாக நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் உடலால் மட்டுமல்ல பொருளாலும் இந்தியாவுக்கு வாரி கொடுத்தார்கள். சுதந்திரத்தினுடைய நேரத்தில் சுதந்திரத்துக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்த வல்லல் ஹபீப் முகமது போன்றவர்கள் எத்தனையோ நபர்களை சுட்டி காட்டலாம். வாரி வாரி கொடுத்தார்கள். அன்றைக்கே தன்னுடைய சொத்து முறைக்கு எடுத்து வைத்தார்கள். இந்தியாவுக்காக வேண்டி, சுதந்திரத்திற்காக வேண்டி, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மதங்களை கடந்து, பல சமயங்களை கடந்து வாழக்கூடிய அனைவர்களும் ஒரு தாய் மக்களாக, இந்தியர்களாக வாழ வேண்டும். அவர்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. குறிப்பாக இஸ்லாம் சொல்லும், இஸ்லாம் யாருக்கும் அடிமையான மார்க்கம் அல்ல. ஆனால் ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி இந்திய மக்களை அடக்குமுறை ஆட்சி செய்த பொழுது நாங்கள் சுதந்திரத்தை நாடுகின்றோம். இந்த காரணத்தினால் நாங்கள் சுதந்திரமாக இந்த இந்திய திருநாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக